கிறிஸ்மஸுக்கு ப்ளம் கேக் பண்ணுவோமா? ஒரு பவுலில் 4 முட்டையை அடித்து ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சுகர், ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து அதையும் இந்த முட்டைக்கு கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தேன். நல்லா நுர வந்ததுக்கப்புறமா அரை மூடி வெண்ணிலா எசன்ஸு, அப்புறம் 1/4 கப் சுகரை கேரமல் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் கூட சேர்த்து அரை கப் சன்ஃப்ளவர் ஆயிலையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஜல்லடை எடுத்து 2 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பீட்ரு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிகள் எல்லாமே எடுத்துக்கணும். அப்புறம் இதுக்கு கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சேர்த்துக்கிட்டேன். செரி பழம், டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் கிஸ்மிஸ் பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேக்கு டின்னில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி இந்த கேக் மாவை ஊற்றணும். அதுக்கப்புறம் மேலே நான் முந்திரி பருப்பு, டூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாத்தையும் போட்டேன். அப்புறம் ஓவன் இல்லாததுனால நான் இட்லி பாத்திரத்தில் தான் குக் பண்ணி எடுத்தேன். எனக்கு 1 kg நான் பண்ணதுனால கிட்டத்தட்ட எனக்கு இது குக் ஆகி வர்றதுக்கு 1 hour ஆச்சு. நீங்களே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது அடியில் பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா இது ட்ரை ஃப்ரூட்ஸை மைதா மாவுக்கு கூட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணுமா. அப்போ எல்லாமே இடையில வந்திருக்கும். எனக்கு அது தெரியாது. ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஸோ எல்லா நட்ஸும் என்ன ஆச்சுன்னா கீழே லேயரில் படிஞ்சிட்டு, அதனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நீங்களும் என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.